வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எக் 65 எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக் 65 பண்ணுறதுக்கு 6 வேக வச்ச முட்டை எடுத்துருக்கேங்க. அதில் வெள்ளைப்பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன். மசாலா எல்லா சைடும் நல்லா கோட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் பத்தாட்டி தனி மிளகாய் தூள் கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பால் சைஸில் உருட்டி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எக் மசாலா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிருச்சுங்க. இதை தனியாக வச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 4 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகா காம்போடு எடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துடலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எக் 65 சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.